நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், ஒரு பரபரப்பான காட்சியை நம்மால பார்க்க முடிகிறது. எதற்காக இந்த போராட்டம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு வித்தியாசமான காட்சியை காண முடிகிறது. எப்போதுமே அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தான் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகர்த்வார் நுழைவாயில் முன்பு ஒருபுறம் ஆளும் கட்சி, அவர்களுக்கு எதிரிலேயே எதிர்க்கட்சி எம்பிக்கள் என இரண்டு தரப்புமே தற்போது கையில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய போராட்டத்திற்கு காரணம் இந்த நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டை கண்டித்தும் இதற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி, அதே போல கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆளும் கட்சி எம்பிக்கள் இதே நீட் விவகாரத்தில் தான் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் இவருடைய போராட்டத்திற்கு முக்கியமான காரணம், நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக இருக்கிறது என அறிவித்து விட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அவையை நடக்க விடாமல் இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய இந்த பொறுப்பற்ற தன்மையை கண்டித்தும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு வெளியே காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியதை கண்டித்தும் ஆளும் கட்சி எம்பிக்களும் ஒரு புறம் போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல எப்போதுமே அரசை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தான் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் இன்று எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இரண்டு தரப்புமே மாறி மாறி கையில் பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தி வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இந்த நிலை இன்று அவை கூடும்போது அவைக்கு உள்ளேயும் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.